ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் உள்ள விளக்கேத்தியில் தோட்டத்து வீட்டில் வசித்து வந்தவர் ராமசாமி. இவரது மனைவி பாக்கியலட்சுமி. இவர்கள் இருவரும் வீட்டில் தனியாக வசித்து வந்தனர். மகன் மகள் முத்தூரில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் ராமசாமி அவரது மகன் செல்போனில் தொடர்பு கொண்டார். ஆனால் அவர் பதிலளிக்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த அவர் தனது உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்து தனது வீட்டுக்கு சென்று பார்க்குமாறு கூறினார். அதன்படி அவர்கள் வீட்டுக்கு சென்ற போது ராமசாமியும் அவரது மனைவி பாக்கியலட்சுமியும் ரத்த வெள்ளத்தில் உடல் அழுக்கிய நிலையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தனர். இது குறித்து அவர்கள் சிவகிரி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்துக்கு நேரில் சென்றனர். அப்போது பாக்கியலட்சுமி அணிந்திருந்த 12 பவுண்ட் நகைகள், வீட்டில் பீரோவில் இருந்த ரூபாய் 1.5 லட்சம் ரொக்கம் உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து டிஐஜி, ஐஜி, ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா ஆகியோர் சம்பவ இடத்துக்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து கொலையாளிகளை பிடிப்பதற்காக 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. அவர்கள் கொலையாளிகளை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே போல கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஈரோட்டில் ஒரு சம்பவம் நடைபெற்றது. இதில் வாய்க்கால் வழியாக வந்த கொள்ளை கும்பல் நகைகளை கொள்ளையடித்து கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய கும்பல் மீது சந்தேகம் இருப்பதாக எஸ்பி சுஜாதா தெரிவித்துள்ளார். மேலும் வயதான தம்பதிகளை குறிவைத்து இந்த கொள்ளை சம்பவம் நிகழ்வதாக தெரிகிறது. தனியாக வசிக்கும் வயதான தம்பதிகள் தங்களது வீடுகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த வேண்டும். மேலும் காவலன் செயலியை செல்போனில் உபயோகிக்க வேண்டும் என்று ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா தெரிவித்தார். தம்பதி கொலை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என கூறும் திமுக அரசுக்கு வெட்கம் இல்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே விலங்காட்டு வலசு கிராமத்தில் தனியாக வசித்து வந்த ராமசாமி பாக்கியம் தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்டு 15 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சியளிக்கிறது. காவல்துறை மானிய கோரிக்கையின் போது சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது என்றும் பெருமை பேசிய மு.க. ஸ்டாலின் அவர்களே, இதுதான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும் லட்சணமா? திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் இதே பகுதியில் நடைபெற்ற சில கொலை சம்பவங்களை பட்டியலிட விழைகிறேன். மே 1, 2022 ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே முதியவரை கடப்பாறையால் தாக்கி கொலை, 27 சவரன் நகை கொள்ளை. 9 செப்டம்பர் 2023 ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே கொடூர ஆயுதங்களால் வயதான தம்பதி அடித்து கொலை, 15 சவரன் நகை மற்றும் 60,000 ரூபாய் கொள்ளை. 29 நவம்பர் 2024 திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் அடித்து கொலை. மார்ச் 13, 2025 திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே வயதான தம்பதி வெட்டி கொலை. 14 ஏப்ரல் 2025 ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் பாட்டி மற்றும் பேரன் அடித்து கொலை. இது போன்ற தொடர் கொலை சம்பவங்களை தனிப்பட்ட 1-2 விஷயங்கள் என்பதற்கு இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு வெட்கமாக இல்லையா? தமிழ்நாட்டு மக்கள் இரவில் நிம்மதியாக தூங்க முடியாமல் உயிரை கையில் பிடித்து வைத்திருக்கும் அச்ச நிலைக்கு தள்ளிய ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம். இந்த கொள்ளையில் தொடர்புள்ள குற்றவாளிகள் அனைவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் இனி எனும் மாய உலகில் இருந்து வெளிவந்து சட்டம் ஒழுங்கை காக்கும் தன் முதற் பணியை முறையாக செய்ய வேண்டும் என விடிய திமுக அரசின் முதல்வரை வலியுறுத்துகிறேன் என கூறியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.